கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறேன். தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் எபேசியர் நிருபத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நாம் படித்தோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து சபையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நாம் படித்து வருகிறோம். அதே போல் இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும்படியாக கடந்து செல்வோம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. பாருங்க, 5 முதல் 8 வசனங்கள் வரை யாரை குறித்து இங்கு சொல்லப்படுகிறதுனா வேலை செய்யக்கூடியவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது வேலைக்காரர்கள்னு சொல்லக்கூடிய மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கோ பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். சரி, அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். அப்போ இந்த 5வது வசனம் முதல் 8வது வசனம் வரை எதை குறித்து பேசுறாரு? வேலை செய்வதை குறித்து என்ன செய்கிறாரு? பேசுறார். முதல் கேள்வி இப்படி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வேலை செய்வது என்பது தேவனுடைய திட்டமா? கண்டிப்பாக அவருடைய திட்டம்தான். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியவர்கள், ஊழியம் செய்யக்கூடியவர்கள், தேவனுக்கென்று வாழக்கூடியவர்கள் வேலை செய்யலாமா செய்ய வேணாமா? தாராளமாக செய்யலாம். அடிக்கடி நம்ம பிரசங்கத்தில் சொல்வது உண்டு. முதல் தேவன் ஆதாமை உண்டாக்குறார். சரிங்களா? முதல் மனுஷன் உண்டாக்கப்படுகிறார். முதல் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். சும்மாருன்னு வச்சாரா? அருமையான ஒரு வார்த்தை. நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதல் மனுஷனுக்கு தேவன் வேலை கொடுத்தார். நீ வேலை செய், இல்லையா? வேலை செய். அதே போல் நோவா, தேவன் நினச்சிருந்தா ஒரு வார்த்தையில் வானம் பூமியை உண்டாக்கினவர், வெளிச்சத்தை உண்டாக்கினவர், சூரியன் சந்திரனை உண்டாக்கினவர், இல்லைங்களா? மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவர். ஒரு வார்த்தையில் பேழையை உண்டாக்கியிருக்கலாமே. பேழை உண்டாக கடவுது அப்படின்ன உடனே பேழை வந்துட்டுருக்கலாமே. ஆனால் நோவா அங்கே என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அவர் வேலை செய்யணும். அவருடைய பிரயாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? அங்கே பார்க்குறாரு. பாருங்கள், தேவனுடைய சித்தம் இருந்தால் அவ்வளோ பெரிய பேழையும் கட்ட முடியும். தேவ சித்தம் இல்லாமல் பாபேல் கோபுரத்தை அவங்க கட்ட நினச்சாங்க. அது என்னாச்சு? ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ தேவ சித்தம் இருக்கணும். அந்த தேவ சித்தத்தில் ஒன்று என்னன்னா, மனுஷர்கள் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டின் காலத்திலையும் அதை குறித்து சொல்லுகிறது. வேலை செய்யுங்க. 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், வேலை வெட்டிக்கு போக மனம் இல்லாதிருந்தால், இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையாகவே சில பேர் சரியான வேலை கிடைக்காம மனது கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சில பேருக்கு அவங்க எதிர்பார்க்கிற வேலைகள் கிடைக்காது. படித்த படிப்புக்கு வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் சரியான நேரத்தோடு சரியான சூழ்நிலையோடு வேலைகளை தேடிக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தேடுற டைம்னு ஒன்று இருக்கும். சில பேர் அந்த தேடுற டைமில் இருக்கிறவங்களையே நீ எப்போ பார்த்தாலும் வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிற, தண்ட சாப்பாடு சாப்பிட்ற,
உனக்கெல்லாம் ஏன் தான் சாப்பாடு போடுறோமோ தெரில அப்படின்னு வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தவறு. அவருக்கு டைம் கொடுக்கணும். பட் எல்லா வாய்ப்பும் இருந்தும் வேலைக்கு போகாமல் சும்மா ஒருத்தர் இருக்கிறாருன்றது அது என்னது? தவறு. படிக்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை அவர் ஒரு அடுத்த ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்காக அவர் இருக்கிறாரு. ஒரு சிலர் இப்படி கூட இருக்கிறாங்க, பிரதர் நான் நல்லா பைபிள் படிச்சுட்டு ஒரு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்த பிறகு ஒரு வேலைக்கு நான் போகிறேன். வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள் சில பேர் முடிவு தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். ஒருவேளை அவர் முழு நேரமாக அந்த ஊழியத்தில் அவருக்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்றால் அவர் ஊழியம் செய்யலாம். ஆனால் நான் வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு அவர் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ அவருடைய ஒரு சேஃப்டிக்காக அவர் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகணும். அப்போது வேலை செய்ய மனதில்லாது இருந்தால், அதுதான் நீங்கள் இந்த வார்த்தை இப்படி தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு பிரதரு, ஒரு ஊழியக்காரர் முழு நேரமாக ஊழியம் செய்கிறாரு, சபை அவருக்கு என்ன பண்ணுறாங்க? சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர் தப்பு செய்கிறாரா? அது கண்டிப்பாக தவறு கிடையாது, நியாயமானது. ஆனால் அந்த முழு நேரமாக சபையார் செய்கிற உதவிக்கு ஏற்ப அவர் ஊழியத்தில் என்ன பண்ணணும்? அவர் வேலை செய்யணும். புரியுது உங்களுக்கு? சும்மா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் உட்காந்துட்டு காய்கறியை கட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் மத்தியானம்லாம் ஃபுல்லாக சீரியலை பார்த்துக்கிட்டு மத்தியானம் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டு சாயங்காலமாக எழுந்து அவர் ஊழியத்துக்கு போகிறாருன்னா அது பிரயோஜனம் இல்லை. முழு நேரமும் என்ன செய்யணும்? அவர் ஊழியம் பண்ணணும். கிடைச்ச நேரத்துக்கு மட்டும் அவர் ஊழியம் செய்வாரான்னா அது பிரயோஜனம் இல்லை. சும்மா கடமைக்கு அவர் ஊழியம் செய்வாரான்னு அது பிரயோஜனம் இல்லை. அவர் சபை அங்கே ஊழியம் செய்யும்படி தாங்குகிறார்கள்னா அந்த ஊழியத்தை சரியான விதத்தில் ஒரு வேலையாக தேவனுக்கென்று செய்யக்கூடிய ஒரு பணியாக அவர் என்ன பண்ணனாங்க? செய்யணும். அதை தாண்டி பொதுவாக மக்கள் இந்த வேலைக்கு போவது என்பதை ஒரு தவறாக நினைக்கக்கூடாது. வேலைக்கு போகாமல் சும்மா வீட்டிலேயே இருக்கணுன்றதை நினைக்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்கிறாரு? ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு என்ன செஞ்சோம்? கட்டளை. இதை சொன்ன பவுல் வேலை செய்தாரா இல்லையா? பாருங்கள், அதுலேயே 8வது வசனம் பாருங்கள். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலோ உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு, ஒருத்தருக்கும் நாம் என்னவா இருக்கக்கூடாது? பாரமாக இருக்கக்கூடாது. ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கோ இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். என்ன பண்ணாங்க? இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இங்கே வேலைன்னா என்ன இருக்கும்? வேலைன்னா என்ன இருக்கும்? 2 வார்த்தை சொல்கிறாங்க. என்னென்ன வார்த்தை சொல்கிறாரு? பிரயாசம், வருத்தம். சில பேர் வேலை எப்படி தேடுவாங்க தெரியுமா? எப்படி தேடுவாங்க வேலையை? பிரதர் கஷ்டமே இல்லாத வேலை எதனா இருக்குதான்னுவாங்க சில பேர். பார்த்துருக்குறீங்களா? அந்த வேர்வை வந்துடாத ஒரு வேலை இருக்குதா? அந்த வேலைக்கு போனால் அவர் திட்டுறாரு, இந்த வேலைக்கு போனால் இவர் திட்டுறாரு. அந்த வேலை ரொம்ப கஷ்டம் பிரதர், மனுஷன் அது செய்ய முடியாது. இந்த வேலை பார்த்தீங்களான்னா ரொம்ப தூரம், நான் போயிட்டு வரத்துக்கே எனக்கு டைம் சரியாயிடும். இந்த வேலை பார்த்தீங்களான்னா அது எனக்கு என்னுடைய உடம்பு ஹீட் ஆகிடுது. அந்த வேலை பார்த்தீங்களான்னா என் உடம்பு ரொம்ப குளிர்ந்துடுது. காரணங்கள் சொல்லுகிறார்களே தவிர வேலை செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க நிறைய பேர். வேலைனாலே என்ன இருக்கணும்? அதில் பிரயாசமோ வருத்தமோ இருக்க தான் செய்யணும். பிரயாசப்படாத வருத்தப்படாத வேலை இல்லை. கண்டிப்பாக அதில் கஷ்டம், பாடுகள், உபத்திரவங்கள், அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதான் வேலை. அது பேர் தானே வேலை. நீங்கள் பல பேரை பார்க்கலாம், வெயிட்டை தூக்கிட்டு போவாங்க, கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க கண்டிப்பாக அது கஷ்டம்தான். கண்டிப்பாக அது நிறைய பேர் நீங்கள் நிறைய கடைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நின்றுட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ கால் வலிக்கும் அவங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்தது ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நான் நின்றுக்கிறேன்னுவாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுட்டே வேலை செய்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் அது. பிரியமானவர்கள், இன்றைக்கி உண்மையாகவே சில பேர் கிடைத்த வேலைகளை ரொம்ப அசட்டை பண்ணி விட்டுடுறவர்களை நீங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். வேலை செய்வது நல்லது. பிரயாசப்பட்டு என்ன பண்ணணும்? அவர் வேலை செய்யணும். சரி, அப்படி செய்யும் பொழுது முதல்ல இந்த எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5 முதல் 8 வசனத்தின்படியே ஒரு வேலைக்காரர் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறார்.
பாருங்க, மறுபடியும் நான் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கோ பயத்தோடோ நடுக்கத்தோடோ கபடற்ற மனதோடோ என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவுக்குள் தான் கீழ்ப்படியணும். இப்போ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலன்னு வசனம் சொல்கிறதுனால என்னுடைய எஜமான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு தான் வரணும், சபையெல்லாம் கூடக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நியாயமான சட்டத்திட்டங்களுக்கு, அந்த ரூலுக்கு என்ன செய்யணும், நாம் கீழ்ப்படியணும். சமீபத்தில் ஒரு சகோதரர் ஒருத்தர் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறார். அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் என்ன வருதுன்னா, ஒரு சில வார்த்தைகள், இவங்க இங்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க அங்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை, பாருங்கள் இப்படியெல்லாம் ஃப்யூச்சரில் கஷ்டம் வரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறார். நான் உடனே அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் பொய்யான புரளியான தகவல்களை என்ன செய்யக்கூடாது, நம்ம பரப்பக்கூடாது. ஒருவேளை ஒரு சிலர் நம்மை துன்பமே படுத்தினாலும் நாம் எல்லாரும் சேர்ந்து பூமிக்குரிய வகையில் கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணலாமா, கோஷம் போடலாமா? சட்டம் அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுக்குதா? இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு அடுத்த கட்டம், நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணலாமா? பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியல. மேலான அரசாங்கத்துக்கு ஆனாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆனாலும் சரி, அங்கே இருக்கிற வரைக்கும் நியாயமான அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்ன செய்யணும், நாம் கீழ்ப்படியணும். பிடிக்கலையா அந்த வேலையை விட்டு வந்துடுங்க, வேறு வேலை பாருங்கள். ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களே குறை பேசிக்கிட்டு அவங்கக்கிட்டே சம்பளத்தை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடாது. நியாயமாக கீழ்ப்படிந்துருங்க, சகித்து கொள்ளுங்க. உங்களுக்கு பிடிக்கல சகித்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. வீட்டில் மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போகலன்னா கஷ்டப்படுவேன், சகித்து வாழுங்க. சம்பளமாக வாங்கிட்டு குறையும் சொல்லிக்கிட்டு தவறு அது. அப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல, ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறார் பாருங்க, பயத்தோடும் நடுக்கத்தோடும். 3வது வார்த்தை என்ன சொல்கிறார், கபடற்ற. அப்போ என்ன, அப்போ கபடற்ற மனதுனா என்ன அர்த்தம்? இந்த பக்கம் காசை வாங்கிட்டு பின்னாடி பக்கம் போய் முதலாளியை என்ன பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது. என்னையா மனுஷன் இவன் ஒழுங்காக இப்படி பண்ண மாட்டான், அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நாம் திட்டக்கூடாது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்க. போவாஸ் யார் சொல்லுங்க பார்க்கலாம், ரூத்துடைய கணவர் இல்லைங்களா? அதாவது அடுத்ததாக அவரை திருமணம் செய்து கொண்ட ஒரு கணவர். அவருடைய விவசாய நிலத்துக்கு வந்து போவாஸ் போகிறார். ரூத் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, அங்கே வந்து போவாஸ் வந்து அவருடைய இடத்துக்கு, அவருடைய நிலத்துக்கு போகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, அவருடைய நிலத்தில் வேலைக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். என்ன சொல்றாரு, ஒழுங்கா வேலை பார்த்தியா, என்ன இங்கே வேடிக்கை பார்த்துனுங்கிற, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, உனக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா, அப்படி பேசினாரா, இல்லை சாந்தமான சமாதானமான நியாயமான வார்த்தைகளை பேசுகிறாரா? ஒருவேளை எஜமான் எப்படி இருக்கணுன்றதுக்கு அடுத்த பாடம் ஒன்று இருக்குது இதே எபேசியர்ல. இருந்தாலும் அந்த வேலைக்காரருக்கும் முதலாளிக்குமான அந்த உறவு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. போவாஸ் அருமையான மனுஷன். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். சரி, தொடர்ந்து. அதற்கு அவர்கள், யாரு, அந்த வேலை செய்யக்கூடியவர்கள், அந்த வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க பின்னாடி வந்துட்டு, ஆமாம் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டா போதுமா, காசு கூட்டி கொடுங்க, நல்ல சம்பளம், அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். அவங்களும் திருப்பி என்ன சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக, அவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் உண்மையாகவே ஒரு எஜமானை பிரியப்படுத்தக்கூடியவர்களாய் நியாயமாக, அதை கபடற்ற மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசாதபடிக்கு அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, நியாயமாக அவர்கள் என்ன செய்தார்கள்னா நடந்து கொண்டார்கள். இன்னொரு வேலைக்காரன் சொல்கிற பாருங்க, ஆபிரகாமின் ஒரு வேலைக்காரன்,
என்ன பண்ணுறாரு அவர்? ஆபிரகாம் அவரை நம்பி ஒரு வேலை கொடுக்குறார். என்ன வேலை கொடுக்குறார்? நீ போய், தன்னுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு வேலை கொடுக்குறார் இல்லையா, நீ போய் என்னுடைய மகனுக்கு என்ன செஞ்சுட்டு வா, பெண் தேடிட்டு வா. பாருங்கள், பொதுவாகவே இன்றைக்கி பெண் பார்க்கும் விஷயத்தில் பல பேர் சோம்பல் உள்ளவர்களாக இருக்கலாம். சில பேர் எதுக்கு வம்பு அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒரு ஊருக்கு போய் 10 ஒட்டகங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அவர் தேவனிடத்தில் ஜெபித்து அந்த ரெபேக்காலை அவர் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் போய் ஞானமாக அவர்களோட பேசி ஒரு அருமையான ஒரு பெண்ணை, விசுவாசமுள்ள ஒரு பெண்ணை எஜமானின் மகனாகி ஈசாக்குக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு வர்றது யார்? ஒரு ஊழியக்காரர். அப்போ எந்த அளவுக்கு தன்னுடைய எஜமானுக்கு அவர் உண்மை உள்ளவராகவோ கபடற்ற மனதுள்ளவராகவும் இருந்திருக்கிறார் பாருங்க. அவங்க சொந்தக்கார பொண்ணே ஒன்று எடுத்துகிட்டு நல்ல பொண்ணு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சொத்தில் பாதி கிடைக்கும் அப்படின்லாம் அந்த ஊழியக்காரர் செய்யாமல் ஆபிரகாம் சொன்ன பிரகாரமாகவே போயிட்டு என்ன தேடி எடுத்துகிட்டு வர்றார்? அவர் அந்த பொண்ணை தேடி எடுத்துகிட்டு வர்றார். பிரியமானவர்களை, இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு போங்களேன். இப்போ கபடற்ற மனதோடு ஒரு வேலைக்காரர் செய்யணும்னா, அப்போ கபடுள்ள மனதோடு வேலை செஞ்சது யார்? கேயாசியை சொல்லலாமா? எலிசாவின் ஊழியக்காரனாய் இருந்த அவரோடு இருந்த கேயாசி என்ன பண்ணார்? மனசில் அவர் காசு வேணான்றார் நாகமான் கிட்ட. யார்? எலிசா. காசெல்லாம் வேணாம். இப்போ ஒரு மனசில் என்ன நினைக்கிறாரு? என்னையா அவர் புழகு தெரியாத மனுஷனாகிறாரு, காசு கொடுத்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே இல்லைங்களா? இவர் காசு கொடுக்குறதை இவர் எதுக்கு வேணான்றாரு? அதனால் இவர் பின்னாடியே போயிட்டு நாகமான் கிட்ட பொய்யான வார்த்தைகளை சொல்லி காசை வாங்கி உள்ளே வச்சுட்டு ஒன்றும் தெரியாதவர் மாதிரியே யார் கூட நிற்கிறார்? அவர் எலிசா கூட நிற்கிறார். அப்போ என்ன சொல்லிட்டார் கடைசியாக எலிசா? அவனை விட்ட குஷ்டரோகம் உன்னை என்ன செய்யும்? பிரியமானவர்கள், இன்றைக்கி நிறைய வேலைக்காரர்கள் ஏமாற்றக்கூடியவர்களா, வஞ்சிக்கக்கூடியவர்களா, எங்கே கேப்பு கிடைச்சா அந்த வருமானமோ லாபமோ கிடைக்குமோ அதை அப்படியே எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான வேலைக்காரர் அப்படி இருக்க முடியாது. அவர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் என்ன பண்ணணும்? அவர் வேலை செய்யணும். இப்போ நீங்கள் 6வது வசனத்துக்கு வாங்க. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு வாங்க. மனுஷருக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாய், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக. அப்போ அவர் யாருக்கு பிரியமாக இருக்கக்கூடாதான்? யாருக்கு பிரியமாக ஊழியம் செய்யக்கூடாதான்? ஆளை பார்த்த உடனே ஐஸ் வைக்கக்கூடாது. ஆளை பார்த்த உடனே ஐஸ் வச்சு ஒருத்தரை புகழும்படி பேசுவது என்பது சரியானது அல்ல. ஒருத்தரை மனுஷன் முன்பாக, முகத்துக்கு முன்பாக ஒருத்தரை புகழ்வது சரியான ஒரு முறை அல்ல. நீங்கள் பெரிய ஆள், உங்களை மாதிரிலாம் வருமா, உங்களை மாதிரிலாம் யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு வேலை செய்யக்கூடியவர் புகழ்கிறார் என்றால் ஒரு எஜமான் தெளிவாக இருக்கணும். இது ஒரு பெரிய சிம்பிளான ஒரு விஷயம் அது. ஏன்னா எந்த உண்மையான வேலைக்காரனோ தன் எஜமானை ஆகா ஓகோன்னு என்ன செய்ய மாட்டார்? புகழ மாட்டார். நிறைய எஜமான்களுக்கு இது புரியல. வேலைக்காரர் ஐஸ் வச்சாலே அதில் உருகி போயிடுறாங்க நிறைய பேர். ஆளை பார்க்கும்போது அப்படியே உட்காந்து இருப்பார். முதலாளி வராரு தெரிஞ்ச உடனே ஓடுவார், ஓடி வராரு, என்ன பண்ணுறாருன்னே தெரியாது அவர். ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னா எல்லா ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியும். அதுலேயும் சில பேர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டு. எந்த பக்கம் அந்த சீன் அந்த கேமரா தெரியாத பக்கமாக அங்கே போய் நின்றுப்பாங்க. அதெல்லாம் சில பேருக்கு கை வந்த கலை. எப்படி ஏமாற்றுவது என்று யோசிக்கிறத காட்டிலும் அந்த வேலையை எப்படி செய்கிறதுன்னு யோசித்தாலே அவர் செய்கிற வேலை ஒழுங்காக இருக்கும். அப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்களா? நான் அதான் இங்கே சொல்கிறார், மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக எப்படி ஊழியம் செய்யக்கூடாதான்? பார்வைக்கு ஆள் பார்க்கும்போது ஆக்டிங்கை பண்ணுறது, பார்க்கும்போது அப்படியே செய்கிற மாதிரியே பண்ணுறது, அப்படி செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, உண்மையாகவே ஒரு ஊழியக்காரரும் சரி, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒருத்தர் கூட நாம் யாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. நான் வேலைக்கு வந்துட்டேன், இது தேவ சித்தம், மனப்பூர்வமாக செய்யுங்க. குறை சொல்லிக்கிட்டு, கடிந்து பேசிக்கொண்டு, திருடிக்கொண்டு செய்யாமல் மனப்பூர்வமாய் செய்யுங்க. அப்போ தொடர்ந்து 7வது வசனத்தை சொல்கிறார், அடிமையானவன் ஆனாலும் சரி, சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் சரி,
அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் என்ன அடைவான்? அவர் வேலை செய்கிறவர் பலனை அடைவார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு என்ன செய்யுங்க. சரி, இப்படி வேலைக்காரர்களை பற்றி பல வசனங்கள் இருக்கிறது பாருங்க. நாம் தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. கொலோசியர் நிருபத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 3ஆம் அதிகாரம் 22, 23 வாசிப்பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22 முதல் கடைசி வரைக்கும், அந்த அதிகாரம் கடைசி 25 வசனம் வரைக்கும். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து, நியாயமான கிறிஸ்துவுக்குள்ளான எல்லா காரியங்களுக்கும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அது அங்கே நீங்கள் ரூல்ஸ் பேசுறது தவறு. ரூல்ஸ் பேசலாம், நியாயமான காரியத்துக்காக பேசலாம். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசுறதுன்றது தவறு, சரிங்களா? அப்போ கீழ்ப்படியணும் முதல்ல. பாருங்க, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. இப்போது நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு அங்கே கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு வேலை சொல்கிறாங்க. நான் அங்கே போகிறேன். இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைக்கை கொஞ்சம் ஓரம் எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்துங்கன்றாங்க. அங்கே போயிட்டு இந்த பைக்கை நிறுத்துறது தான் யாருடைய வேலை கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் ஏற்றத்தாழ்வு பார்க்காம அந்த வேலையை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறீர்களாக. சேம் வேர்டு நீங்கள் எபேசியரில் படித்த அதே வார்த்தையை கொலோசியரில் சொல்கிறார். பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். என்ன பண்ணுங்க? நீங்கள் நல்ல மனசோட ஊழியம் பண்ணுங்க. மனசில் எந்த கபடமோ எந்த வஞ்சனையும், இவர் எப்படி ஏமாற்றலாம், அவர் எப்படி ஏமாற்றலாம், இதில் எப்படி காசு அடிக்கலாம், அதில் எப்படி காசு அடிக்கலாம்னு யோசிக்காமல் கபடற்ற இருதயத்தோடு என்ன பண்ணுங்க? நீங்கள் ஊழியம் பண்ணுங்க. தொடர்ந்து. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று உங்களுக்கான பலன் எங்க கிடைக்கும்னு சொல்றாரு? பரலோகத்தில் கிடைக்கும்ன்றாரு. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சாபாதமே இல்லை. வார்த்தை பாருங்க, அநியாயம் செய்கிறவன். இப்போ எதை பற்றி தான் பேசிட்டு வர்றாருங்க பாடம்? வேலைக்காரர்கள். அப்போ நம்ம வேலை செய்யும் போது அநியாயமாய் நடந்து கொண்டால், அநியாயம் செய்தால் அந்த மனுஷன் அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். என்ன கிடையாதான்? பட்சபாதமே இல்லை. அப்போ பிரியமானவர்களே, வேலை செய்யக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு நாம் உண்மையும் உத்தமமாக வேலை செய்ய வேண்டும் என்பதை இங்கே என்ன செய்கிறோன்னா கற்றுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1-2 வசனம் கவனிங்க. 1-2 வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். சரி, விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள். இதுதான் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாரு. நாம வேலை செய்யக்கூடிய எஜமான் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு எஜமான், சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எஜமான் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே. யாரா இருக்கிறார் அவரு? ஆனால் அதெல்லாம் லேட்டாக போனால் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார். நாங்கள் தான் ஒரே சர்ச்சுக்கு போகிறோமே, அப்படி என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லக்கூடாது. சில பேர் அந்த மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம சபையார் தானே அவர், ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஒரே சர்ச்சுக்கு வரவங்க இது கூட இவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரா அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. வசனம் என்ன சொல்லுது இங்க? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரரான எஜமான்களை உடையவர்களாக நாம் இருந்தால் அவர்களை அசட்டை பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது? நாங்களாம் ஒரே சபை, நான் ஒருவேளை அவருக்கு ஊழியக்காரர், நான் இல்லை நம்ம கிறிஸ்துவுக்குள்ளானவர் தான் அவர், அதெல்லாம் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார் அப்படின்னு அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். உலகத்தாருக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகளை விட கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு அதிகமான வேலை செய்யணும். ஏமாற்றக்கூடாதான்.
கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இன்னும் அதிகமாக என்ன பண்ணணுமா? வேலை செய்யணுமா? சரி, தொடர்ந்து தீத்து புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கோங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக. ஒரு வேலைக்காரர் எப்படி அலங்கரிக்கணும்னா, தேவனுடைய உபதேசத்தை கைக்கொள்வதின் மூலமாக அவர் என்ன பண்ணணும்னாங்க? அலங்கரிக்க வேண்டும். அப்படி அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் என்ன பண்ணக்கூடாதான்? சில எஜமான்களை சில வேலைக்காரர்கள் தவறான வார்த்தைகள் பேசி சொல்லுவதெல்லாம் இருக்குது இன்னைக்கு சமுதாயத்தில். அப்படி எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து, ஆமா, சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. சகல விதத்திலும் என்ன காட்டணுமா? அவங்க நல் உண்மையை காட்ட வேணுமா? 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். பேர் அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? இப்போ இவ்வளவு நேரம் நாம் படிச்ச ஒரு பாடம் என்னன்னா, பூமிக்குரிய வேலை செய்யக்கூடியவர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து, ஒரு சில வார்த்தைகள்லாம் நாம் சேமாக படித்தோம் பாருங்க. அவர்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. பயப்படுங்கன்ற வார்த்தை படித்தோமா? கனப்படுத்துங்கன்ற வார்த்தை படித்தோமா? இல்லைங்களா? அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள்ன்ற ஒரு வார்த்தை படித்தோமா? இது எல்லாம் நாம் செய்யணும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய எஜமான் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஜமான்களுக்கெல்லாம் எஜமான் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் யாராக இருக்கிறோம்? வேலைக்காரர்களாக இருக்கு. இப்போ இவ்வளோ நேரம் நாம் படித்தது பூமிக்குரிய பிரகாரமாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கும்போது அவர் கொடுக்குற சம்பளம் மாத சம்பளமோ வார சம்பளமோ தின கூலியாகவோ கூட கொடுக்கலாம். ஆனால் அந்த பணம் என்னுடைய சரீர வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளது. புரியுதுங்களா? ஒரு டெய்லியும் ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு, வேலைக்கு போகிறேன். இல்லை வாரத்துக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, இல்லை 4000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு, இல்லை மாதத்துக்கு ஒரு 20000 ரூபாய் கொடுக்குறாரு. சில பேர் அதிகமாக கூட சம்பளம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சம்பளம் வாங்குகிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்குற எஜமானுக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு படித்தோம். நமக்காக தன் ஜீவனை கொடுத்த எஜமானுக்கு நாம் எவ்வளோ கீழ்ப்படியணும்? நமக்காக ஒரு சபையை ஸ்தாபித்த ஆண்டவருக்கு எவ்வளோ கீழ்ப்படியணும்? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லை. அவருக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன செய்யணுமா? நாம் கீழ்ப்படியணும். அந்த வார்த்தை இவருக்கும் பொருந்தும். என்ன வார்த்தை? நீங்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக என்ன பண்ணணும்? ஊழியத்தில் கூட நிறைய பேர் ஆக்டிங் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார். அதாவது பொதுவாக ஆக்டிவான ப்ரீச்சர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஆக்டிவ் ப்ரீச்சர்ஸ்னால் எப்போவுமே வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஊழியமோ பிரசங்கமோ ஏதாவது ஒன்று. சில பேர் ஆக்டிவான ப்ரீச்சர்ஸாக இல்லை, ஆக்டிங் ப்ரீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஆள் வந்தால் தான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நிற்கிறது, ஆள் வந்தால் தான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறது. நான் ஆள் வந்தான்னா யார் நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த உதவி செய்கிறவர், அந்த உதவி செய்கிறேன்னு சொல்கிறவர். நார்மலாக ஒரு சண்டேயில் 3 பேர் கூடி வருவாங்க. அந்த உதவி செய்கிறன்ற சகோதரர் வந்துட்டார்னா அது எங்கேருந்து வருவாங்களோ தெரியல, 50 பேர் உட்காந்துக்கிறாங்க உள்ள. சில பேர் உண்மையாகவே ஊழியத்தில் யாராவது ஒரு முக்கியமான நபர் வராருன்னா சொந்தக்காரங்க, மாமா பசங்க, சித்தி பசங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஊர்லலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு வாங்க நம்ம வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஒன்று வச்சுருக்கிறோம், வாங்க நல்லா சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டுறது. அவங்களும் வராங்க. உண்மையாகவே சொந்தக்காரங்க சுவிசேஷத்தை கேட்டுட்டு போகிறாங்கன்றது நல்ல விஷயம். கொர்நேலியுவை போல இல்லையா? அவர் அப்படி தானே பண்ணார். உறவின் முறையார் நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டு கூட்டம் போட்டார். பேதுரு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கொர்நேலியுவுக்கு சப்போர்ட்டாக பண்ணார். அவர்
சத்தியத்தை தான் சொன்னார் அவர். சத்தியத்தை சொல்கிறதுக்கு சொந்தக்காரர்களையும் நண்பர்களையும் கூப்பிடுறது தப்பு இல்லை. ஆனால் சில பேர் அந்த வாரம் வர வச்சு கணக்கு காட்டுவாங்க. பாருங்கள், எங்ககிட்ட எவ்வளோ பேர் கூட்டுறாங்க, 50 பேர், எவ்வளோ உதவி தரீங்க, பேரம் பேசிட்டு அவர் போன பிறகு அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பிடுவார். அதே 3 பேரை வச்சு நடத்துவார் அவர். பிரியமானவர்களே, ஆக்டிங் ப்ரீச்சர்ஸ் தேவையில்லை, ஆக்டிவான ப்ரீச்சர்ஸ் தான் தேவை. தேவனுக்கென்று நாம் சேவை செய்யணும். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான எஜமான்களுக்கு எப்படி வேலை செய்யணும்னு படித்தோம் இப்போ நாம் அதிகமாக. அப்போ கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வேலை செய்யணும்? நம் ஜீவன் உள்ளவரை பிரயாசப்படணும். தேவனுக்கென்றோ கிறிஸ்துவுக்கென்றோ அவருடைய ஊழியத்திற்கென்றோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணணும். இவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்கன்னு கொடுக்கறதற்காக நான் ஊழியம் பண்ணால் அது ஊழியக்காரனே கிடையாது. சில பேர் யோசிப்பாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க, நிறைய வருமானம் வரும் போல், வருமானத்துக்காக ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது பேர் ஊழியமே கிடையாது. நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். உண்மையாகவே அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு தெரியும்ல, இவர் எவ்வளோ வாங்கிட்டு ஊழியம் பண்ணுறாருன்னு தெரியும். வாங்காமல் தேவனுக்கென்று ஊழியம் பண்ணுறவர்னா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியுமே. ஒரு சில மனுஷர்கள் வாயில் வந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க, இவங்களுக்கு இவ்வளோ வருது அவங்கள வருது. ஆனால் தேவன் மாத்திரமே ஒருத்தருடைய சூழ்நிலையை என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். நாம் மனுஷனுக்கு கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாருக்கு கணக்கு காட்டணும்? நாம் நியாயத்தீர்ப்பின் நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நாம் கணக்கு காட்டணும். பிரியமானவர்களே, பூமிக்குரிய வகையிலும் சரி ஆவிக்குரிய வகையிலும் சரி நல்ல வேலைக்காரர்களாக நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரத்தில் 5 வசனங்கள் துவங்கி 8 வசனங்கள் வரைக்கும் இன்றைக்கு நாம் படித்திருக்கிறோம். வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு எப்படி கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் எஜமான்களை குறித்து நாம் படிப்போம். வேலைக்காரர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியமோ, எஜமானும் தன் வேலைக்காரனை சரியான விதத்தில் பார்த்து கொள்வதும் அவசியம். அதை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் நாம் கவனிப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.